Hi, hello and welcome to Buvi's tutorials. This is the third part of the video of tenses. In this video, we are going to deal with future tense and its four aspects. Okay, future, simple future, future continuous, future perfect and future perfect continuous. I hope you remember about the present and past category. Now, future category. Okay. ஸோ வாட் இஸ் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ்னா என்ன? இனி வரப்போகிற ஆக்ஷன்ஸு சொல்லக்கூடியது ஃப்யூச்சர் டென்ஸு. ஐ ஹவ் கிவன் சம் க்ளூ வேர்ட்ஸ் ஹியர். வெர்ப் ஃபார்ம் இங்கே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல், ஐக்கு ஷெல்லும் அண்ட் ஃபார் அதர்ஸ் வில் ப்ளஸ் வெர்ப் ஒன்னாக மாறும். சி த எக்ஸாம்பிள், I dash come to school tomorrow. Tomorrow is a signal word. Come is changed to future form. Will come. Okay, we can also use shall come. Next tense is future continuous tense. So, do you remember present continuous, past continuous? எப்படி present continuous, present action அப்போ நடந்துட்டு இருக்கிறது, அது இது past continuousனா past action அந்த டைமில் நடந்துட்டு இருந்ததை சொல்லும்போது, அண்ட் future continuous நாளைக்கோ இல்லை எப்போவோ இனி வரக்கூடிய நாளில் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது சொல்கிறது future continuous. So at this time tomorrow, so இது future action, அந்த particular timeல I shall be waiting. Okay, I will be waiting. So இங்கே will or shall போட்டு be சேர்த்து verb ஒன்னோட ing வரும். So will be or shall be plus verb ing. இதுதான் verb forms change ஆகிறது future continuous tenseல. ஓகே, நாளைக்கு இந்த டைமில் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டோ அதே ஆஸ்பெக்டில் ஃப்யூச்சரில் சொல்லக்கூடியது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ன சொன்னேன்? நான் படித்திருக்கிறேன். ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் நான் படித்து இருந்தேன். அதே அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் என்னவா இருக்கும்? நான் படித்து இருப்பேன் அப்படின்னு மீன் பண்ணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த பைங்கிறது தான் க்ளூவேர்டாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இருப்பேன். ஓகே, ஸோ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட். இங்கே வேர்ப் ஃபார்ம்ஸ் ஷெல் ஹாவ் ஆர் வில் ஹாவ் ப்ளஸ் V3. ஸோ இந்த ஷெல் வில் பக்கத்தில் ஹேஸ் ஸோ ஹேடோ வராது, ஹாவ் தான். ஓகேவா? இந்த லாஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இங்கேயும் அதே பைங்கிறது தான் நம்மளோட க்ளூவேர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருந்ததோ அதே போல் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் லாங்கர் ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. ஆனால் இது என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைம் வரைக்கும் அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்யூச்சரில் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா தட் இஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இந்த மாதிரி ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஒரு டைமை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஃப்யூச்சரை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஒரு டைமிங்கை மென்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா தட் இஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மோஸ்ட் பீப்புள் ஓன்ட் யூஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பொதுவாக அதிகமான வழக்கத்துலேயும் பழக்கத்துலேயும் இல்லாத ஒரு டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, do you understand? If you have any doubts, comment in the comment section. Best wishes. Thank you.